உயிர்களும் இன்புற்று வாழ்க. மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு என்கிறார் திருவள்ளுவர். மறந்தும் கூட நெறிமுறைகளுக்கு புறம்பாக நடந்து பிறருக்கு துன்பத்தை உண்டாக்கி விடாதே. பிறருக்கு துன்பம் தரும் செயலை மறந்தும் எண்ணாதிருக்க வேண்டும். எண்ணினால் எண்ணியவனுக்கு அறக்கடவுள் கேடு எண்ணுமாம். எனை பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும். எந்த பகைவனிடம் இருந்தும் தப்பித்து கொள்ளலாம். ஆனால் அறநெறிக்கு புறம்பான தீவினையை செய்துவிட்டு அந்த வினை பகையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்பது இயலாத காரியம். நிழலை போல விடாமல் விரட்டி விரட்டி வந்து வீழ்த்தும். சரி, தெரிந்தோ தெரியாமலோ அறத்திற்கு, அதாவது நெறிமுறைக்கு புறம்பான ஒரு செயலை செய்து வினைப்பதிவை உண்டாக்கிவிட்டோம். அந்த விளைவிலிருந்து தப்பிக்க வழி உண்டா? விதி விலக்கு உண்டா? பரிகாரம் என்பதாக ஏதேனும் உண்டா? உண்டு. இறைநெறி எப்போதும் இறுக்கமாக இருப்பதில்லை. நம் உணர்வு மாற்றத்திற்கு ஏற்ப அது தன் விளைவை மாற்றிக்கொள்வதும் உண்டு. எப்போது அறம் என்னும் இறை ரகசியத்தை நாம் புரிந்து கொள்கிறோமோ அப்போதே விதிவிலக்குக்கு தகுதி உள்ளோராய் நாம் மாறிவிடுகிறோம். அப்போது இறையாற்றலே தாய் அன்புடன் நமக்கு வழிகாட்டும். தீவினை பதிவுகளுக்கு எதிராய் நல்வினை பதிவுகளை உண்டாக்க அது தூண்டுதல் செய்யும். நெறிமுறை தவறும் சூழ்நிலையை எதிர்ப்படும் போதெல்லாம் வேண்டாம் என்று எச்சரித்து தடுத்து நிறுத்தும். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பது போல் செய்த வினைகளுக்கு விளைவுகள் வந்து தாக்கும் போது துன்பம் தெரியாத வண்ணம் இறையாற்றல் நமக்கு அந்த மன வலிமையை நமக்கு மிகுதிப்படுத்தும். அந்த துன்பத்தை பகிர்ந்து கொள்ளவும் துணை நிற்கவும் தகுதியுள்ள உதவியாளர்களை அனுப்பும். அன்பர்களே, என்னுடைய அனுபவத்திலும் இது நடந்தது. நான் உயிர்விடும் தருவாயில் இறையாற்றல் எனக்கு உதவியாளர்களை அனுப்பியது. என் உயிரை காப்பாற்றியதும் அந்த இறைநிலைதான். அதனால்தான் அடியேன் நான் உங்களிடம் பேசி கொண்டிருக்கிறேன். துன்பத்தின் அளவு அதுதான் என்றாலும் தாங்கும் சக்தி நமக்கு அதிகமாவதால் அதன் பாதிப்பு தெரியாமல் போக வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் உண்மைதாங்க. இந்த ரகசியத்தை நாம் தெரிந்து கொண்டால் செயல்விளைவு தத்துவம் என்ற தலைப்பின் கீழ் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் விளக்கியுள்ளார்கள். எனவே இறையாற்றலின் தூய நெறிமுறையாகிய இந்த அறம் என்னும் குறித்த தெளிவை பெறுவோம். இறையாற்றலுடன் இன்னும் கொஞ்சம் நெருக்கம் கொள்வோம். நல்ல பதிவுகளை நிறைய உண்டாக்கி தீய பதிவுகளின் தாக்குதலிலிருந்து நம்மை காத்து கொள்வோம். அறத்தை உணர்வதன் வழி இயற்கையுடன் இணக்கம் என்னும் தகுதியை பெற்று இறையாற்றலின் செல்ல பிள்ளையாக மாறுவோம். திருச்சிற்றம்பலம்.